போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வருக வருக வருகவே, இறையாசி பெருகவே, அருள் பொழியும் செங்கோல் தாயை காணவே. வருக வருக வருகவே, இறையாசி பெருகவே, அருள் பொழியும் செங்கோல் தாயை காணவே. பழமை புகழ் காரங்காடு திருத்தலம் நோக்கியே வங்க கடலோர மண்ணை வாழிடம் வருகவே. பழமை புகழ் காரங்காடு திருத்தலம் நோக்கியே வங்க கடலோர மண்ணை வாழிடம் வருகவே. அடையாட்டி சர்ப்பு நிறம் காணவே வருகவே. தங்கட 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 தங்கடா தங்கடா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்பார்ந்த பெற்றோர்களே, பெரியோர்களே, எங்கள் சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, நல்லாயன் ஞாயிறாகிய இன்றைய தினத்தை இறை அழைத்தல் தினமாக கொண்டாடுகின்றோம். இவ்வேளையில் பீட பணியாளர்கள் தினமாகவும் இணைத்து இந்த ஆண்டிலிருந்து கொண்டாட தமிழக ஆயர் பேரவையினர் நமக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். ஆடுகளுக்கு வாயில் நானே, என் வழியாக நுழைபவருக்கு ஆபத்து இல்லை என்று இறைமொழி கூறுகின்றது. கடவுள் மனிதனின் நிறம், இனம், நிறை குறைகள் பார்ப்பவர் அல்ல. மாறாக அவரின் குரல் கேட்டு அவரை பின்பற்றும் நல்ல ஆடுகளாக இருக்க வேண்டும் என்றே விரும்புகின்றார். இறைவனை நமது வாழ்வில் நல் ஆயனாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்குள் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, வாழ வேண்டிய வாழ்க்கை நெறிமுறை ஒன்றுதான். நான் அவருக்குரிய நல்ல ஆடாக திரு அவையில் வாழ்கின்றேனா, வளர்கின்றேனா என்பதே. நல்லாயனின் மாபெரும் பண்புகளை நமதாக்கி கொண்டு ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தையின் நல்ல ஆடுகளாக வாழ்ந்திட இந்த திருப்பலியில் இறைவேண்டல் செய்வோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான வாழ்வை நோக்கி நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே. கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமதே மேலாய் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இறைவனாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு விளங்கும் தேவதந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனே திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா,
விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றேன். அதனால் நல்ல ஆயராய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 14 மேலும் 36 41 முடிய. பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது பேதுரு 12 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதே இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 23. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. 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 பசும்புல் வெளி மீது அணை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை.
மேய்ப்பையனை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியாய் வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழிதவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, ஆ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 10, 1 முதல் 10 வரை உள்ள அருள்வாக்கு.
அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போ திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவல் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவிசாய்க்கும். அவர் தம் சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடராம். அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவரிடம் ஓமையாய் இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்தில்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டும் வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் உன்னத நாமத்தில் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். இன்று நாம் அகில உலக திரு அவையோடு இணைந்து நல்லாயன் ஞாயிறை, இறை அழைத்தல் ஞாயிறை கொண்டாடுகிறோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10:11 நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பார். திருப்பாடல் 23 முதல் வசனத்தில் ஆண்டவர் என் ஆயர், என் ஆடுகளுக்கு குறை ஏதும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் இந்த திருப்பலியிலே பதிலுரை பாடலுடைய பல்லவியாக நாம் பாடி மகிழ்ந்திருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயர் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. ஆண்டவர் இயேசுவை நல்ல ஆயராக கொண்டிருக்கிற நாம் நல்ல ஆடுகளாக இருக்கிறோமா என்பது இன்றைய நாளில் நாம் எழுப்பி சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலே திருத்தூதர் பேதுரு இஸ்ரேல் மக்களை பார்த்து உரத்த குரலிலே, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்று கூறுகிறார். இதை கேட்ட அந்த மக்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய் திருத்தூதர் பேதுருவிடம் வந்து, இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்கிறார்கள். இன்று நாமும் நல்ல ஆயனாம் இயேசுவிடம் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். இனி நான் என்ன செய்ய வேண்டும்? நாம் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு ஆண்டவர் இயேசு அருமையான பதிலை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆடுகளுக்கு வாயில் நானே, என் வழியாக நுழைபவருக்கு ஆபத்து இல்லை, மேய்ச்சல் நிலத்தை அவர்கள் கண்டுகொள்வார்கள், நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு வந்தேன், அவற்றை இன்னும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆம் அன்புக்குரியவர்களே,
நம்முடைய வாழ்வுக்கு வாயிலாக வழியாக நல்லாயன் இயேசுவை கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்வுக்கு பாதுகாப்பு உண்டு. நம்முடைய வாழ்வின் தேவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நிறைவாக நிறைவாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்பதும் நிச்சயம். எனவே இந்த நாளிலே நல்லாயனாம் இயேசுவை நம்முடைய வாழ்வுக்கு வாயிலாக வழியாக கொள்வது எப்படி என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த கேள்விக்கான பதிலை 2ஆம் வாசகத்திலே தூய பேதுரு நமக்கு தெளிவாக தந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற அத்தனை பேருமே நல்ல ஆடுகள் தான். இயேசுவுடைய அடிச்சுவடுகள் எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு சில சான்றுகளை இந்த 2ஆம் வாசகத்திலே தூய பேதுரு நமக்கு முன் வைக்கிறார். முதலாவதாக, அவரிடம் வன்செயல் எதுவும் இருந்ததில்லை. அவர் வன்செயல் எதுவும் செய்ததில்லை. வன்மம், வஞ்சகம் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலாக அவர் பழிக்கவில்லை. நன்மை செய்வதின் பொருட்டு துன்பங்களை துணிவோடு ஏற்றுக்கொண்டவர் என்று ஒரு சில சான்றுகளை, நல்ல ஆயன் என்பதற்கான சான்றுகளை தூய பேதுரு நமக்கு முன் வைக்கிறார். எனவே நல்ல ஆயன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் நல்ல ஆடுகளாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் வன்செயல் எதுவும் இருக்கக்கூடாது. வன்செயல் செய்கிறவர்களாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. வன்செயல் என்பது மனித நேயமற்ற தகாத வார்த்தைகளால், தகாத செயல்களால் அடுத்திருப்பவர்களை காயப்படுத்துவது, துன்புறுத்துவது, அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது, அவர்களை கொடுமைப்படுத்துவது ஆகும். எனவே இத்தகைய தகாத செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறோமா என்று இந்த நாளிலே கேட்டு பார்ப்போம். இரண்டாவதாக, வஞ்சகம் என்பது அவருடைய வாயில் ஒருபோதும் இருந்தது இல்லை. வஞ்சகம் என்பது ஒருத்தரை நம்ப வைத்து ஏமாற்றுவது, உண்மையை மறைத்து தவறாக வழி நடத்துவது, கூட இருந்தே குழி பறிப்பது, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வது, ஒருத்தரை முன்னால விட்டு பின்னால பேசுறது, இவையெல்லாம் வஞ்சகத்தினுடைய வெளிப்பாடுகள். இத்தகைய எதிர்மறையான செயல்பாடுகள் நம்மிடம் இருக்கிறது என்றால் நம்முடைய மனங்களில் நாம் வஞ்சகத்தை தாங்கியவர்களாக இருக்கிறோம். நாம் நம்புகிற தெய்வம் நல்லாயன் இயேசு வஞ்சகம் என்பதை தன்னுடைய வாயில் ஒருபோதும் வைத்ததில்லை. எனவே அவரது வழியை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, பழிக்கப்பட்ட போது அதற்கு பதிலாக அவர் பழிக்கவில்லை. இயேசுவை பார்த்து பரிசேயர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் சொன்னார்கள், இவன் பெரும் தீனிக்காரன், குடிகாரன், மதிமயங்கியவன், பாவிகளுக்கும் வரிதண்டுவோருக்கும் நண்பன், இவன் தன்னையே கடவுளாக்கி கொண்டான், தன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொண்டான் என்று பலவாறு அவரை பழித்து பேசினார்கள். ஆனால் அத்துணை பழிகளையும் ஏற்றுக்கொண்ட இயேசு ஒருபோதும் யாரையும் அவர் பழித்துரைத்ததாக இல்லை. எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் இதுபோன்ற பழித்துரைகளை, பழிப்புகளை, பழிகளை நாம் சுமக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட வேளையில் அதற்கு பதிலாக பழிக்காமல் இருக்க வேண்டும், சாபமிடாமல் இருக்க வேண்டும், அடுத்தவர்கள் மீது குறைகளை சுமத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. இவ்வாறு நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நல்லாயன் இயேசுவுடைய வழியை பின்பற்றுகிற பொழுது
நாம் நல்ல ஆடுகளாக இருக்கிறோம். நிறைவாக தூய பேதுரு சொல்லுகிறார், நன்மை செய்வதின் பொருட்டு வரக்கூடிய துன்பங்களை இயேசுவை போல துணிவோடு ஏற்றுக்கொள்வதுதான் நல்ல ஆடுகளுக்கான ஒரு அற்புதமான அடையாளம் என்று சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய மக்களே, நல்லாயன் ஞாயிறை கொண்டாடுகின்ற இன்றைய நாளில் நல்லாயனாம் இயேசுவை நம்பிக்கையோடு பற்றி கொண்டிருக்கிற நாம் நல்லாயன் இயேசுவை நம்முடைய வாழ்வுக்கு வாயிலாக வழியாக கொள்வோம். அப்படி என்றால் வன் செயல் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நடைபெறக்கூடாது. வன் செயல் செய்கிறவர்களாக நாம் இருப்பதை தவிர்ப்போம். வஞ்சகம் என்பது நம்முடைய மனதில் இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவோம். பழித்து பேசுவதை முற்றிலுமாக நம்மிடமிருந்து அகற்றுவோம். நன்மைகளை மனம் தளராமல் செய்வோம். அதனால் வரக்கூடிய துன்பங்களை துணிவோடு ஏற்றுக்கொள்வோம். இவ்வாறு நல்ல ஆயன் இயேசுவினுடைய வழிகளை பின்பற்றி நல்ல ஆடுகளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு நமக்கு உண்டு. நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளையும் நாம் பெற்று மகிழ்வோம். நிச்சயம் நம்முடைய எதிர்காலத்தில் நிறைவாழ்வு என்பதை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நீங்கள் இறைவேண்டலில் எதையெல்லாம் கேட்பீர்களோ அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு எல்லாம் நிறைவேறும் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை மனதில் பதித்தவர்களாய் நம்முடைய தேவைகளுக்காக, ஒட்டுமொத்த மானுட சமூகத்தின் தேவைகளுக்காக இப்பொழுது மன்றாடுவோம். அன்பின் இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் உம்மை வேண்டுகிறோம். இவர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் எளிமையோடும் இரக்கத்தோடும் அமைதியின் தூதுவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவின் வாழ்வுக்கு சான்று பகரும் வரத்தை தந்தருள வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் உறைவிடமான இறைவா, எம் பங்கில் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுகிறோம். உலகம் தரும் இன்பங்களையும் அதிகாரத்தையும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு இறைவனை நெருக்கமாக பின்பற்றி உண்மையான இன்பத்தை தேடும் ஞானத்தை எம் இளைய தலைமுறையினருக்கு வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் தரும் அருள் ஒன்றே போதும் என்று சொல்கின்ற எங்கள் நல்லாயனே, இன்றைய திருப்பலியில் பங்கெடுக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே அருள் நிறைந்த வாழ்வையும் மன அமைதியோடு கூடிய நிறை வாழ்வையும் எங்களின் அனைத்து தேவைகளை நிறைவேற்றிடவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை என்றும் நேசிக்கிற எங்கள் அன்பு தந்தையே, இந்த அற்புதமான நேரத்தில் நம்பிக்கை உணர்வோடு எமது தேவைகளுக்காக வேண்டியிருக்கிறோம். எமது தேவைகளை முற்றிலுமாக அறிந்திருக்கிறனே, உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் முது மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகிறேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகிறேன். வேறல்ல என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல, பெறுவதென்பது பேரல்ல. என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல, இயக்கணும் நீ, தருவது தாய்மை நீ. இயற்கையில் இயக்கம் நீ, இடையில் அமையும் நீ. உண்மை உடன் என்னை உடன் தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே வானகத் தூதர் அணிகள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 தூய இறைவன் ஆண்டவர், வானமும் வையமும் படைத்தவர். தூயவர் 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 தூயவர், ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி நிரம்ப பெற்றவர். தூயவர் 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 தூயவர், உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தூயவர் 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 தூயவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் சேரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அரும்புள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய தெய்வீக அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்ன நாவில் ஆடும் பாடலாகவா தேவா, உந்தன் வான்புகளை பாட வரம் தா. தேவா, எந்த நாவில் ஆடும் பாடலாகவா. தேவா, உந்தன் வான்புகளை பாட வரம் தா. உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை, உன் புகழ் பாடவே பொங்கி வரும் வல்லமை. மனதார வாழ்க்கையிலும் இறையரசின் வைகரை. தேவா, எந்த நாவில் ஆடும் பாடலாகவா. தேவா, உந்தன் வான்புகளை பாட வரம் தா. நன்றி கூறி மன்றாடுவோம்.
நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். உமது திருமகனின் உயர்மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட மாடுகளை நிலையான பசும்புல்வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா.